இங்க நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மான்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்னே தெரியாம ஃபுட் டெலிவரி ஜாப்பை பார்த்துட்டு இருக்கும்போது டெலிவரி பண்ண போன இடத்துல ஒரு பொண்ணோட கையை பார்த்து அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலா அந்த பொண்ணு அந்த வீட்டுல ஒரு பாட்டியை பார்த்துக்கிற கேரக்டரா தான் இருப்பா. அடிக்கடி அந்த வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மென்டலா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்னன்னா யாரை பார்த்தாலும் அவங்கள கொல்லணும் போல தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த பொண்ணு கூட இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரியான எண்ணங்கள் கம்மியாக ஆரம்பிக்குது. ஹீரோவும் இந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்டே சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு பழைய துணியை கொண்டு போகும்போது அந்த வீட்டு ஓனர் பட்டி ஏதாச்சும் திருடி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவ போட்டிருக்க ட்ரெஸ் முத கொண்டு செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் பாத்துறான். அந்த பாட்டி உங்ககிட்ட நடந்துகிட்டதை பார்க்கும்போது அந்த கிளவிய கொல்லலாம் போல தோணுச்சுன்னு சொல்றான். பார்த்தா அந்த பாட்டி மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. போலீஸ் இந்த பொண்ணு மேல சந்தேகப்பட்டு இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது ஹீரோ மேல பழிய தூக்கி போட்டுறா. அதனால ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஹீரோவும் வழி தாங்க முடியாம நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறான். அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறான்.